நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது பண்ணாரியம்மன் கோவில் வரலாறு. தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகில் அமைந்துள்ள பண்ணாரி மாரியம்மன் கோவில் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் அமைந்துள்ள இந்த திருத்தலம் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது. இங்கு அருள்பாலிக்கும் பண்ணாரி அம்மன் மாரியம்மனின் சக்தி வடிவமாக வணங்கப்படுகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைய பண்ணாரி பகுதி அடர்ந்த காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காட்டில் புலி, யானை, கரடி போன்ற வனவிலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. அப்பகுதியில் சில மாடு, பசு மேய்ப்பவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மேய்ப்பர்கள் தங்களுடைய மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு அதிசயத்தை கவனித்தனர். ஒரு குறிப்பிட்ட பசு தினமும் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் நின்று தானாகவே பாலை சொரிந்தது. யாரும் கறக்காமலேயே பால் நிலத்தில் விழுந்தது. இது பல நாட்கள் தொடர்ந்து நடந்ததால் கிராம மக்கள் அந்த இடத்தை ஆராய முடிவு செய்தனர். சுயம்புவாக வெளிப்பட்ட அம்மன் அந்த வேங்கை மரத்தின் அடிப்பகுதியை மக்கள் சுத்தம் செய்த போது அங்கு அம்மனின் சுயம்பு வடிவம் வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதை கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்து சிறிய குடிசை அமைத்து வழிபடத் தொடங்கினர். அம்மன் வெளிப்பட்ட செய்தி சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பரவியது. பலர் வந்து வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை சொல்லினர். நோய்கள் குணமடைதல், மழை பெய்தல், விவசாய வளம் பெருகுதல் போன்ற பல அருள்கள் கிடைத்ததாக பக்தர்கள் நம்பினர். இதனால் அந்த சிறிய ஆலயம் நாளடைவில் பெரிய கோவிலாக வளர்ந்தது. பண்ணாரி என்ற பெயர் எப்படி வந்தது? இப்பகுதி பழங்காலத்தில் தண்டநாயக்கன் காடு என்று அழைக்கப்பட்டதாக சில மரபு குறிப்புகள் கூறுகின்றன. பின்னர் இங்கு அம்மன் புகழ் பரவியதால் அம்மனின் பெயரையே மக்கள் அந்த பகுதிக்கு வழங்கினர். அதன் பின் அந்த ஊர் பண்ணாரி என்று அறியப்பட்டது. வனவிலங்குகளை கூட அமைதிப்படுத்திய அம்மன். உள்ளூர் மக்களின் நம்பிக்கையின்படி பண்ணாரி அம்மனின் அருளால் காட்டில் இருந்த வனவிலங்குகள் கூட அமைதியாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையிலிருந்து தண்ணீர் குடித்த அதிசய காட்சிகளை முன்னோர்கள் கண்டதாக கூறும் நாட்டுப்புற கதைகள் இன்று வரை பேசப்படுகின்றன. மக்களின் காவல் தெய்வமாக விளங்கினார் பண்ணாரி அம்மன். பண்ணாரி அம்மன் வெறும் கிராம தெய்வமாக மட்டுமல்லாமல் கொங்கு மண்டல மக்களின் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். விவசாயிகள் மழைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நோய் நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் அம்மனை வழிபடுகின்றனர். மாரியம்மன் சக்தியின் வடிவமாக பண்ணாரி அம்மன் கருதப்படுகிறார். பிரிட்டிஷ் காலத்தில் நடந்ததாக கூறப்படும் சம்பவம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கோவில் திருவிழாவிற்காக மரங்களை வெட்ட அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒரு உள்ளூர் மரபுக்கதை கூறுகிறது. பின்னர் அனுமதி மறுத்த அதிகாரி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அம்மனின் அருளால் குணமடைந்த பிறகு அவர் கோவில் திருவிழாவிற்கு அனுமதி வழங்கியதாக பக்தர்கள் கூறுகின்றன. இது பக்தர்களிடையே மிகவும் பிரபலமான நம்பிக்கை கதையாக உள்ளது. பங்குனி குண்டம் திருவிழா பண்ணாரி அம்மன் கோவிலின் மிக பெரிய திருவிழா பங்குனி மாத குண்டம் திருவிழா ஆகும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். தீ மிதித்தல், நேர்த்திக்கடன் செலுத்துதல், காவடி, அங்க பிரதட்சணை செய்தல் போன்ற பல வழிபாட்டு முறைகள் நடைபெறுகின்றன. இந்த விழா தமிழகத்தின் மிகப்பெரிய அம்மன் திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோவிலின் அமைப்பு.
இன்றைய கோவில் அழகிய ராஜகோபுரம், விரிவான மண்டபங்கள் மற்றும் சுற்றுப்பிரகாரங்களுடன் காணப்படுகிறது. பக்தர்கள் எளிதாக பிரதட்சணை செய்யும் வகையில் பெரிய நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் அமைப்பு தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. பக்தர்கள் நம்பும் அருள்கள். பண்ணாரி அம்மனை தரிசித்தால் குடும்பத் தடைகள் நீங்கும், திருமணத் தடை அகலும், குழந்தை பேறு கிடைக்கும், நோய்கள் குணமாகும், தொழில் மற்றும் விவசாயம் வளரும், பயணம் பாதுகாப்பாக அமையும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே பரவலாக உள்ளது. குறிப்பாக சத்தியமங்கலம் மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அம்மனை வணங்கி பயணத்தை தொடங்குவது வழக்கமாக உள்ளது. பண்ணாரி அம்மன் கோவிலின் வரலாறு புராண நம்பிக்கைகள், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் பக்தி உணர்வுகள் இணைந்த ஒரு அற்புதமான ஆன்மீக காவியமாகும். சுயம்புவாக வெளிப்பட்ட அம்மன் காட்டின் நடுவே மக்களுக்கு அருள் வழங்கத் தொடங்கி இன்று தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறார். பல தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் தாங்கி நிற்கும் இந்த திருத்தலம் அம்மன் அருள் இருந்தால் அனைத்தும் சாத்தியம் என்ற உண்மையை நினைவூட்டுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கானோர் கோவிலுக்குள் நுழையும் போது முதலில் கண்ணீர் மல்க கைகளை கூப்புகிறார்கள். ஏனெனில் அவர்கள் நம்புவது உலகமே கைவிட்டாலும் தாய் கைவிட மாட்டாள் என்று. அந்த தாயின் அருள் கதைகள் தலைமுறைகளை தாண்டி இன்று வரை சொல்லப்பட்டு வருகின்றன. சத்தியமங்கல காடு மாறியிருக்கலாம், பாதைகள் மாறியிருக்கலாம், மக்களின் வாழ்க்கை மாறியிருக்கலாம், ஆனால் பண்ணாரி அம்மனை நம்பி வரும் பக்தர்களின் பக்தி மட்டும் மாறவில்லை. இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த சக்தியின் முன் தலைவணங்கி நிற்கின்றனர். அவர்களின் இதயத்தில் ஒலிப்பது ஒரே நாமம், ஓம் சக்தி. பண்ணாரி அம்மனுக்கு அரோகரா.